அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை அப்படின்னு சொன்னாலே அந்த மரண ஓலங்கள் தான் நம்ம காதுக்கு வந்த வண்ணம் இருக்குது. பெரிய ஒரு நெட்வொர்க்கு இதுக்கு பின்னாடி செயல்பட்டு வந்திருக்கு. பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரியிலேருந்து கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சியிலேருந்து கல்வராயன் மலை 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு வேலைக்கு ஆள் போட்டு செஞ்சிருக்கான். குட்டி கம்பெனி, ஒரு குட்டி நிர்வாகமே இந்த சாராய கும்பலை வச்சு நடத்தி வந்திருக்குது. அதோட மொத்த வியாபாரி யாரு, சில்லறை வியாபாரி யாரு, இவங்களுக்கு எங்கிருந்து சப்ளை ஆகுது, இதை காய்ச்சறது யாரு, எந்த இடத்துல காய்ச்சுறாங்க, இதுக்கு மூல காரணம் யாரு, காவல்துறையே கண்ணை கட்டி இருக்கு. அன்னத்தோட சரக்கு ரொம்ப பெஸ்ட்டாமா. பாக்கெட் சாராயம் குடிக்கிறாங்கன்னா நாளைக்கு 2 பாக்கெட் சாராயம் குடிக்க தோணுமா. சரக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சாகுல் ஹமீதுங்கிற ஒரு ஆள் ஏங்கர் கணக்கில் இந்த கள்ளச்சாராயம் பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாடு கல்வராயன் மலைக்கு கள்ளக்குறிச்சியும் வந்திருக்குது. ஆனால் 75 வழக்குகள் இருந்தும் குண்டாஸ் வழக்கு போடாதீங்க. விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுவாங்க. சென்னையில் ஆரம்பித்த இந்த நெட்வொர்க், சென்னை மாதவரத்தில் தொடங்கின இந்த சாராய நெட்வொர்க்கு பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரியிலேருந்து கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சியிலேருந்து கல்வராயன் மலை, கல்வராயன் மலையிலிருந்து கருணாபுரம் வரைக்கும் கள்ளச்சாராய விற்பனை படு ஜோரம் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த நெட்வொர்க்கெல்லாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு நேற்று சேல்ஸ் பண்ண ஒரு நெட்வொர்க் கிடையாது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாவே இந்த நெட்வொர்க்கு நல்லா திறம்பட செயல்பட்டு வந்திருக்கு. மொத்தம் ஒரு 10 லிட்டர் 50 லிட்டர் 100 லிட்டர் சாராயம் கேட்டாங்கன்னா அப்படி வீட்டுக்கே கொண்டு போய் டெலிவரி கொடுப்பாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு குட்டி கம்பெனி, ஒரு குட்டி நிர்வாகமே இந்த சாராய கும்பலை வச்சு நடத்தி வந்திருக்குது. லோக்கல் எம்எல்ஏவுக்கு தெரியாமல் இருக்குமா, இல்லை அந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியாமல் இருக்குமா, கள்ளச்சாராய விற்கிற இடத்துல 100 மீட்டர் 200 மீட்டர்ல தான் காவல் நிலையம், அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா பல்கா லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு நல்லா விற்க விட்டுருக்காங்க. இப்போ இந்த கள்ளச்சாராய நெட்வொர்க் எங்க தொடங்கி எங்க முடியுதுன்னு பார்க்கும்போது நமக்கே அப்படி கண்ணை கட்டுது. ஏன்னா இவங்க சொல்றாங்க மொத்த வியாபாரிங்க, சில்லறை வியாபாரிங்க, கடைசி வியாபாரிங்க, கஸ்டமர் கைமீறி போயிருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஒரு சாராய வியாபாரியா இல்லை மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் எழுது. ஏன்னா கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் இவ்வளவு பெரிய ஒரு சாராய பள்ளி எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிட்டே போகும். காவல்துறை இப்போ தான் அதோட வேலையை ஒழுக்கமாக பார்த்து அந்த சாராயம் யார் விற்றாங்க, அதோட மொத்த வியாபாரி யார், சில்லறை வியாபாரி யார், இவங்களுக்கு எங்கேருந்து சப்ளை ஆகுது, இதை காய்ச்சறது யார், எந்த இடத்துல காய்ச்சுறாங்க, இதுக்கு மூல காரணம் யார், இதுக்கு மூலப்பொருள் சப்ளை செய்கிற இவங்க யார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது காவல்துறையே கண்ணை கட்டியிருக்கு. கண்ணுக்குட்டிங்கிற ஒரு ஆள் கள்ளச்சாராயம் விற்றுருக்காரு. இந்த கண்ணிக்குட்டிங்கிற ஒரு ஆள் எங்கேருந்து சாராயம் வாங்குறாருனாக்கா இவர் சும்மா ஒரு சில்லறை வியாபாரி. இவர் காய்ச்சறதெல்லாம் கிடையாது, இவருக்கு ஒன்லி வாங்கி விற்கிறது மட்டும்தான். இந்த கண்ணுக்குட்டிங்கிறவர் அதுக்கு மேலே சின்னத்துறை சோசப்புங்கிற ஒரு 2 பேர் கூட்டாளிகள். இவர் தனியாக சாராயம் வைப்பார், அவர் தனியாக சாராயம் வைப்பார். ஒரு சில நேரத்தில் அந்த ஜோசப்புங்கிட்ட சாராயம் வாங்குறது, இந்த மாதிரி 2 பேர்த்திட்ட சரக்கை வாங்கி இந்த கண்ணுக்குட்டி நல்லா அமோகமாக விற்பனை செஞ்சு வந்திருக்காரு. கண்ணுக்குட்டி மட்டும் இல்லை, அந்த பகுதியில் ராமர், சின்னத்துறை, ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான சில்லறை வியாபாரிகள் இந்த சின்னத்துறை ஜோசப் கிட்ட இருந்து வாங்கி வியாபாரம் பார்த்துருக்காங்க. இந்த சின்னத்துறை ஜோசப்பில் 2 பேர்த்த எடுத்துக்கிட்டோம்னா இதில் யார் சரக்கு ரொம்ப பெஸ்ட்டுனா சின்னத்துறை சரக்கு ரொம்ப பெஸ்ட்டாமா. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆள் போய் ஒரு பாக்கெட் சாராயம் குடிக்கிறாங்கன்னா நாளைக்கு 2 பாக்கெட் சாராயம் குடிக்க தோணுமா. அந்த அளவுக்கு கிக்காமல், அந்த அளவுக்கு ஒரு தொழில் நேர்த்தி, அந்த அளவுக்கு ஒரு பக்காவாக காட்சி கொடுக்குறதுல நம்ம சின்னத்துறையை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாதான். இந்த சின்னத்துறையிட்ட இருந்து தான் இந்த முறை இந்த கண்ணுக்குட்டிங்கிறவர் சாராயம் வாங்கி எல்லா பேத்துக்குமே சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த சின்னத்துறைங்கிறவர் இவர் யாருக்கிட்ட சாராயம் வாங்குறாருன்னா இவரும் காய்ச்சற இடமா. இவர் மொத்த வியாபாரியாம். இந்த கண்ணுக்குட்டிங்கிறது சில்லறை வியாபாரி, அந்த சின்னத்துறைங்கிறவர் மொத்த வியாபாரி. இவர் கடந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி காய்ச்சி வியாபாரம் பார்த்திருக்காரு. காய்ச்சி வியாபாரம் பார்க்கும்போது சரி என்னத்தை காய்ச்சி வியாபாரம் பார்த்து நம்ம வெளியில் இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட மொத்த வியாபாரிட்ட, அந்த லோக்கல்லே ஒரு ஆள்கிட்ட மொத்த வியாபாரிட்ட வாங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் கொஞ்சம் நாட்பட அந்த மொத்த வியாபாரி சாராய விற்பனையை குறைச்சிட்டு அவர் தொழிலில் வெளியில் போயிட்டார். உடனே அந்த சாராய விற்பனை குறையுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண இந்த சின்னத்துறை என்ன பண்ணியிருக்காருன்னா உடனே நம்ம அந்த சாராய விற்பனையை திரும்ப கூட்டி ஆகணும். ஏன்னா கஸ்டமர் கைமீறி போயிடுவாங்க, சாராய விற்பனை வேற குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம எப்படியாவது சாராய விற்பனை கூட்டியே ஆனோம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச இந்த சின்னத்துறை என்ன பண்ணுறாருன்னா பல இடத்துல அலசி ஆராய்தாரு. இவருக்கு ஏற்பட்ட அந்த நெட்வொர்க்கு, அந்த கான்டாக்ட்லாம் யார் நல்லா சாராயம் கச்சுவா, யார் கிட்டேருந்து வாங்கினா சாராயம் சரக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா ஆராய்ச்சி பண்ணுறாரு. புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரியில் ஒரு ஆள் பக்காவாக சாராயம் கச்சுவாருங்க.
அவரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷமா சாராயம் காய்ச்சி விற்காரு. நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு காலத்தில் அவர் தான் மொத்த தமிழ்நாட்டுக்குமே சாராய சப்ளை பண்ணாரு. அதனால அவர்கிட்ட வாங்கினோம்னா சரக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும், நல்ல நேர்த்தியாக இருக்கும், சரக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா குறைஞ்ச இதுலேயே நல்ல மப்பு நல்லா ஏறும் அப்படின்னு சொல்லி இந்த சின்னத்துறை ஒரு ரிப்போர்ட் இது கிடச்சிருக்கு. உடனே சின்னத்துறைங்கிறவர் பாண்டிச்சேரி போகிறாரு. பாண்டிச்சேரி போய் அங்கே சாகுல் ஹமீதுங்கிற ஒரு ஆள் ஆளை சந்திக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், நாங்கள் கல்வராயன் மலை, கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், ஆத்தூர் இந்த பகுதியில் நான் தானே கள்ளச்சாராயம் மொத்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கீழே ஒரு 100-150 சில்லறை வியாபாரி இருக்காங்க. நீங்கள் காய்ச்சற சரக்கை எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் திறம்பட நல்லா சேல்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் அந்த சாகுல் ஹமீங்கிறவர், ஐயா எனக்கு வயசாகி போச்சு, 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் இப்போ வந்து சாராயம் காய்ச்சறதை விட்டுட்டேங்க, அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அதாவது ஒரு 19 வயசு பையன் ஒரு இடத்துல சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கான், அவனோட சரக்கெல்லாம் என்னைய காட்டியும் நல்லா ஸ்ட்ராங்கான சரக்குங்க, கிட்டத்தட்ட நம்மகிட்ட பாடம் எடுத்தவன், நம்மகிட்ட பாடம் கற்றுக்கிட்டவன், என்னையை காட்டி நல்லா சாராயம் கச்சுவான், என்னையை காட்டி நல்லா தொழில் நேர்த்தி அவங்ககிட்ட இருக்கும், அவங்ககிட்டலாம் சாராயம் ஒரு சின்னதாக ஒரு பாக்கெட் வாங்கி குடித்தாலே ஒரு ஃபுல் அடிச்சதுக்கு சமம், அந்த அளவுக்கு கிக்கு கிடைக்கும், அந்த அளவுக்கு போதை கிடைக்கும்னு அந்த ரிப்போர்ட் இதை கொடுத்து அந்த சின்னத்துறையை இன்னொரு ஆள்கிட்ட அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டுருக்காரு. உடனே இந்த சின்னத்துறைங்கிறவர் இந்த ஆள் சொன்னவர்கிட்ட போய், அவர் பேர் மாதேசமா, வெறும் 19 வயசு, கேட்ரிங் படித்த ஒரு இளைஞன். அந்த இளைஞன் வந்து அந்த அளவுக்கு சாராயத்தை காய்ச்சி மிக நேர்த்தியாக விற்று வந்திருக்கான். அப்போ அந்த மாதேஸ்க்கு எங்கேருந்து இந்த சப்ளைலாம் வருதுன்னு நம்ம அலசி ஆராயும் போது, இந்த மாதேஸுங்கிறவர் வந்து இவர் தான் சரக்கு வந்து நல்ல திறம்பட காய்ச்சி வராமா, நல்ல ஒரு சரக்குக்கு ஈடுன்னு வேறு எந்த சரக்குமே கிடையாது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த சுற்று வட்டாரத்தில் அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேர்த்தியாக தொழில் பண்ணியிருக்காரு. அப்படியே ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அப்படியே டிரான்ஸ்போர்ட், அப்படியே ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் விட்டுருந்தா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இந்த கள்ளச்சாராயத்தை ஏற்றுமதி பண்ணியிருக்கும் இந்த பாண்டிச்சேரியும் இந்த கல்வராயன் மலையும். அந்த அளவுக்கு கள்ளச்சாராய விற்பனை படுஜோரம் நடந்திருக்கு. அப்போ அந்த மாதேஸுங்கிறவர் அவர் எங்கேருந்து இதுக்கான மூலப்பொருளை வாங்குறாருன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய மாதாவரத்தில் ஒரு தொழிற்சாலையிலிருந்து அங்கேருந்து வரும் மெத்தனால் மற்றும் இந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான உதிரி பாகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் அந்த சென்னை, அந்த விழுப்புரம் பக்கத்தில் அந்த பாண்டிச்சேரியில் அந்த லோக்கல்ல இருந்து எல்லா பொருளும் கலெக்ட் பண்ணி இவரே அந்த சாராய ஊறல் போட்டு இவரே காய்ச்சி நல்ல தெளிவான சாராயத்தை உண்டு பண்ணி பார்க்க அந்த பாண்டிச்சேரி முழுமையாகவே அந்த மாதேஸுங்கிறவர் தான் சப்ளை பண்ணியிருக்காரு. எத்தனை வயசு? வெறும் 19 வயசு. 19 வயசில் கள்ளச்சாராயம் காய்ச்சறதுல இந்த அளவுக்கு நுணுக்கம், இந்த அளவுக்கு தொழிலறிவு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த காவல்துறை, இப்போ இதெல்லாம் காவல்துறையா இல்லை ஏவல் துறையா அப்படிங்க நமக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுது. சின்னத்துறைங்கிறவர் வழக்கமாக அந்த மாதேஸ்டுங்க வாங்கி தான் கள்ளச்சாரம் விற்கிறாரு. வருஷமாக கள்ளச்சாரம் நல்லா காய்ச்சின நம்மளுடைய மாதேஸ் வந்து இந்த முறை ஏதோ ஒரு சின்ன சறுக்கு விட்டுட்டாரு, கொஞ்சம் எத்தனால கொஞ்சம் அதிகமாக கலந்துட்டாரு. உடனே இவர் மொத்த வியாபாரம் பண்ண அந்த சின்னத்துறையிட்ட சொல்லியிருக்காரு, ஐயா இந்த முறை கொஞ்சம் எத்தனால் அதிகமாயிருச்சு, சாராயத்தை கொஞ்சம் பார்த்து விற்றுக்கோங்கன்னு இருக்காரு. ஆனால் இந்த சின்னத்துறை வந்து சரி சரக்கை வாங்கியாச்சு, இத்தனை சரக்கை வாங்கி நம்ம கீழே ஊற்ற முடியும், சரி நம்ம பிரித்து வைப்போம், ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம பார்த்துக்கிடுவோன்ட்டு அந்த சின்னத்துறைங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு கீழே இருந்த 100 வியாபாரி 150 வியாபாரி அந்த சில்லறை வியாபாரிகளுக்கெல்லாம் அந்த சரக்கை ஓரளவுக்கும் 100 லிட்டரு 200 லிட்டரு 300 லிட்டரு இந்த மாதிரி அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுத்துட்டாரு. பிரித்து கொடுத்துட்டு அவங்கவுங்க சேல்ஸ் போயிட்டாங்க. அதில் ராமருங்கிற ஒரு ஆள், இந்த சில்லறை வியாபாரி, இந்த கண்ணுக்குட்டியோட சாராயம் வாங்கின ஒரு ஆள் ராமருங்கிற ஒரு ஆள். அந்த ராமருங்கிற ஒரு ஆள் வந்து சாராயத்தை வாங்கி வீட்டில் வச்சுருக்கும் போது அந்த ராமரோட அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் அந்த கள்ளச்சாராயத்தில் கொஞ்சம் ஊற்றி டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்டாரு. குடிக்கும்போது உடனே அந்த ராமருங்கிற அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுது. அந்த மூச்சு விடுறதுல சிரமம், அந்த கண்ணெரிச்சல், கண்ணு தெரியாமல் போகிறது, அந்த குமட்டல், வாந்தி இதெல்லாம் ஏற்பட்டுன்னே அந்த ராமருக்கு வந்து ரொம்ப பயமாகி போச்சு, பதட்டமாயிருச்சு. இந்த சரக்கில் வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக எத்தனை நாள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா சாராயத்தையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதை கண்ணுக்குட்டி மற்றும் அந்த 100-150 பேர்த்திட்டு எல்லா பேர்த்தையுமே கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. எல்லா பேர்ட்டையும் கூப்பிட்டு சொல்லும் போது இந்த கண்ணுக்குட்டியை தவிர்த்து மீதி எல்லா சாராய வியாபாரிகளுமே அந்த சாராயத்தை கீழே கொட்டி விட்டாங்க. ஆனால் இந்த கண்ணுக்குட்டி வந்து வாங்கின சரக்கை வீணடிக்க முடியாது, ஒரு 2 ரூபா கொடுத்து பார்ப்போம் என்னதே ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தனத்தில் ஒரு பணத்தை ஆசையில் இந்த கண்ணுக்குட்டிங்கிறவர் அவர் வாங்கின கிட்டத்தட்ட 3/4 சரக்கை சேல்ஸ் பண்ணிட்டார். ஒரு 330 லிட்டர் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 250 280 லிட்டர் சரக்கை சேல்ஸ் பண்ணிவிட்டு வெறும் ஒரு 50 லிட்டர் சரக்கு தான் பாக்கி. இது தெரிஞ்சே ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலைன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ஒரு பணத்துக்காக இன்னைக்கெல்லாம் பாருங்கள், ஒரு 52 குடும்பங்கள், ஒரு அற்ப பணம், வெறும் ஒரு கள்ளச்சாராயம் ஒரு பாக்கெட்டு வெறும் 60 ரூபா, ஒரு 50 பாக்கெட்டுங்கும் போது மிஞ்சி எவ்வளோ ஒரு 4000 5000 அந்த அளவுக்கு தான் வரும். கேவலம் ஒரு 5000 காசுக்காக ஒட்டுமொத்த குடும்பங்களும் போச்சா? ஒட்டுமொத்த குடும்பமே வாச விட்டா 52 பேர்னு பார்க்கக்கூடாது, 52 குடும்பங்கள். இந்த 52 குடும்பங்களை நம்பி எத்தனை பேர் எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் குடும்பங்கள் இன்றைக்கி நடுத்தெருவுக்கு வந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது
நமக்கே அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக வருது. ஆனால் இத்தனை இப்போ எப்படி ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 300 லிட்டர் 350 லிட்டர் சாராயம் ஒரு ஆள் பிரித்து கொடுக்குறாருன்னா மொத்தமாக 100 பேர் இருக்காங்கன்னா சற்றேறக்குறைய ஒரு 3000 லிட்டருக்கு மேலே மொத்தமாக சாராயம் வாங்கியிருக்காங்க. இந்த 30,000 லிட்டர் சாராயத்தை எப்படி அந்த ஆகாய மார்க்கத்து வழியாக கொண்டு வருவாங்களா, இல்லை கீழே பைப் வச்சு கொண்டு வருவாங்களா? எல்லாமே டிரான்ஸ்போர்ட் வழியாக தான். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் இந்த காவல்துறை வந்து பரிசோதனை பண்ணி ஒரு சாதாரணமாக ஒரு ஹெல்மெட் போடாமல் அந்த ஒரு வாகனத்தில் போகும்போது பிடிச்சி 1008 வழக்கு போகிற இந்த காவல்துறை இப்போ ஒரு பல ஆண்டுகளாக ஒரு டேங்கர் கணக்கில் இந்த கள்ளச்சாராயம் பாண்டிச்சேரியிலேருந்து தமிழ்நாடு கல்வராயன் மலைக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் வந்திருக்குது. ஆனால் இந்த விஷயம் இத்தனை ஆண்டுகளாக காவல்துறை தெரியாமல் இருந்திருக்குமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருந்து அவங்க நல்லா லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு முழுமையாகவே இந்த சேல்ஸை நல்லா ஆதரிச்சிருக்காங்க. இது போக லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ரிஷிவந்தியம் எம்எல்ஏ அந்த கார்த்திகேயன் இருக்காரு, அவருக்குமே முழுமையாக இதில் உடந்திருக்கு. அது போக அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் அந்த உதயசூரியனும் முழுமையாக இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அது போக உதயசூரியன் அந்த திமுகவை சேர்ந்த அந்த லோக்கல் கவுன்சிலர்கள் எல்லா பேருமே சேர்ந்து தான் ஒட்டு மொத்தமாக கள்ளச்சாராய வித்தது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. சின்னத்துறை மேலையும் இங்கே கீழே விற்பனை செஞ்ச அந்த கண்ணுக்குட்டி மேலையும் சற்றேறக்குறைய 73 வழக்கு 75 வழக்கு இருக்குது. ஆனால் 75 வழக்குகள் இருந்தும் இந்த சின்னத்துறை மேலையும் அங்கே கண்ணுக்குட்டி மேலையும் குண்டாசு வழக்கு போடாதது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 தடவை கைது பண்ணியிருக்க. அந்த அந்த கண்ணுக்குட்டியை 23 தடவை கைது பண்ணியிருக்க. 23 முறை கைது பண்ணியும் நீ ஒரு வருஷம் குண்டாசு ஓட்டு உள்ள தள்ளி இருந்தீங்கன்னா அழகாக வெளியில் வரும்போது திருந்தி வெளியில் வந்துட்டு போகிறான். ஆனால் இந்த திமுக அரசாங்கம் இவங்க மேலெல்லாம் குண்டாசு போடாது. இவங்க யார் மேலே குண்டாசு போடுவாங்க தெரியுமா? யாராவது ஒரு ஆள் தன்னுடைய உரிமைக்காக போராடுவாங்களே அவங்க மேலே குண்டாசு போடுவாங்க. விவசாயிகள் மேலே குண்டாசு போடுவாங்க. இந்த சமூக வலைதளங்களில் யாராவது ஒரு ஆள் திமுகவை விமர்சனம் பண்ணிட்டா போதும் அவங்க மேலே குண்டாசு போடுவாங்க. யூடியூபர் சவுக்கு சங்கர் சாதாரணமாக அவரோட கருத்தை வெளிப்படுத்தினார். அவர் பதிவு செஞ்ச கருத்து வேணால் தவறாக இருக்கலாம், அதுக்காக நீ உரிய தண்டனை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த சவுக்கு சங்கர் மேலே குண்டாசு வழக்கு போட்டது இந்த திமுக அரசாங்கம். அப்போது இத்தனை பேர் மேலே ஒரு காரணமே இல்லாமல் குண்டாசு வழக்கு போட்ட இந்த திமுக 23 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கண்ணுக்குட்டியை கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு மொத்தமாக கல்வராயன் மலையிலையும் இந்த கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், சேலம், விழுப்புரம், பாண்டிச்சேரின்னு சற்றேறக்குறைய ஒரு 52 பேர் 53 பேர் இன்னைக்கு இறந்துருக்காங்கன்னா அதுக்கு முழுமையாகவே இந்த திமுக அரசாங்கத்தோட ஒரு கையாளத்தனதே முழுமையாகவே காரணம். அது போக ஒட்டுமொத்த இந்த அரசு எந்திரமும் நல்ல லஞ்சத்தை வாங்கியிருக்கு, நல்லா கொள்ளுக்க தின்னு நல்லா எப்படி சொல்றது நல்லா வாழ்ந்திருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சியில் நல்லா வாழ்ந்திருக்கான். இத்தனை செய்திகளில் இந்த கல்வராயன் மலையில் இன்னைக்கு இத்தனை லிட்டர் சாராயம் ஒழிச்சாங்க, கள்ளக்குறிச்சியில் இத்தனை லிட்டர் சாராயத்தை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நாள்தோறும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 365 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 30 நாள் 40 நாளாவது இந்த இடத்துல கள்ளச்சாராயம் முடிச்சாங்க. கல்வராயன் மலையில் இங்க பிடிச்சாங்க, அங்க பிடிச்சாங்க, இங்க அழிச்சாங்க, அங்க ஊத்துனாங்க, அங்க ஊரல கொட்டி விட்டாங்க காவல்துறை. இந்த மாதிரிலாம் தினசரி செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கும். அவ்வளவு தூரம் அந்த கள்ளச்சாராய விற்பனை படுஜோரா நடந்திருக்குன்னா இதுல காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பங்கு இல்லாம, அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏவுக்கு பங்கு இல்லாம, அந்த திமுகவோட மாவட்ட செயலாளருக்கு பங்கு போகாம, அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த திமுக கவுன்சிலர்களுக்கு பங்கு போகாம இது நடந்திருக்க துளி கூட வாய்ப்பே கிடையாது. இனிமேலும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் தொடராம இருக்கணும்னா உண்மையிலே ஒரு இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும். இந்த மாதிரி கள்ளச்சார வியாபாரிகள் எல்லாம் நீங்கள் 10 லட்சம் கொடுங்க, அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்காக கொடுக்குறீங்க. அந்த 10 லட்சத்தை யார்கிட்ட இந்த கொடுக்கணும் தெரியுமா? அந்த சின்னத்துறங்கிற ஒரு பெரிய வியாபாரிகளை அவங்ககிட்ட இருந்து எடுத்து கொடுக்கணும். அந்த சாராயம் காய்ச்சின மாதேசர்களை அவங்ககிட்ட இருந்து பிடிங்கி கொடுக்கணும். மற்றும் இந்த கீழே 100கணக்கான பேர் சில்லறை வியாபாரி நல்ல சாராயம் காய்ச்சி சாராயத்தை விற்று நல்லா கொழுக்க வாழ்ந்தாங்கல்ல, இவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணி இங்கே செத்தவங்களோட குடும்பத்துக்கு 10 லட்சம் இல்லை 20 லட்சம் கூட கொடு. விருது வாங்கின ஒரு எழுத்தாளனுக்கு இந்த அரசாங்கம் ஒரு சொற்ப பணம் கொடுக்குது. ராணுவத்தில் ஒரு தன்னோட உயிரவே பணைய வச்ச ஒரு ராணுவ வீரனுக்கு வெறும் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குது. இப்போ நம்ம நாட்டுக்கே சோறு போகிற விவசாய சேர்த்தேன்னா கண்டுக்கிடாத இந்த திமுக அரசாங்கம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ஓடி போய் கொடுக்கு. அப்போது இந்த திமுக அரசாங்கம் மக்களுக்கு சொல்கிறது என்ன? அப்போ நீ கள்ளச்சாராயம் குடிச்சு சாகு, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தேன்னா உனக்கு 10 லட்சம் கேரண்டி. லைஃப் இன்சூரன்ஸ் அதை காட்டி ஃபாஸ்ட்டாக இன்சூரன்ஸு திமுக இன்சூரன்ஸுங்கிறது இந்த திமுக அரசாங்கம் நமக்கு காட்டுதா? நன்றி.